This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைய வசனம் சங்கீதம் 139:13. பிரியமானவர்களே, நமக்கு அன்பானவர்களோடு இன்றைக்கு இனிமையாக உரையாடுவோம் என்ற எதிர்பார்ப்புடன் தான் தினமும் காலையில் கண் விழிக்கிறோம். ஆனாலும் தேவனோடு நாம் உரையாடி அவரது வார்த்தைகளை கேட்கும்போதுதான் சந்தோஷத்தால் நிறைகிறோம், பலனடைகிறோம், பாக்கியம் பெறுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கும் நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்ற வசனத்தை கவனமாக வாசியுங்கள். நம் உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் தேவனே சிருஷ்டித்தார் என்பதையும், நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் அவரே திட்டம் பண்ணியுள்ளார் என்பதையும் இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம் உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் அவரே சிருஷ்டித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் திட்டம் பண்ணியுள்ளார். குழப்பமான நிச்சயமற்ற வேலைகளில் நம்முடைய அடையாளத்தையும் நோக்கத்தையும் குறித்து நமக்குள் கேள்விகள் எழும்புவது இயல்பு. உங்களை குறித்தோ உங்கள் தோற்றத்தை குறித்தோ உங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பாதை குறித்தோ நீங்கள் அறியாதிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருந்தால் தேவனுடைய வழிகாட்டுதலையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளும்படி அவரிடம் திரும்புங்கள். தேவனால் அளவற்ற பலனை ஈவாக பெற்றிருந்த சிம்சோன் என்ற மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் தன் தலைமுடியை சவரம் பண்ணிக்கொள்ள கூடாது என்ற நிபந்தனை இருந்தது. எதிரி நாட்டு பெண்ணை அவன் நேசித்து அவளுடைய விருப்பத்திற்காக முடியை வெட்டி கொள்ளும்படியான சோதனைக்குள் அவன் வீழ்ந்தான். அவனுடைய சரிவும் அங்கே ஆரம்பித்தது. தலைமுடியை சிரைத்து விட்டதால் தேவன் கொடுத்த பலனை அவன் இழந்து போனான். விரோதிகளால் பிடிக்கப்பட்டான். சிம்சோன் தனிமையாகவும் தோல்வியடைந்தவனாகவும் உணர்ந்தான். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தேவன் கொடுத்த அடையாளத்துடனான தொடர்பை இழந்தான். பரிதாபமான நிலையில் தன்னுடைய பலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள இரக்கமாய் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி தேவனை நோக்கி கதறினான். சிம்சோனின் கூப்பிடுதலை கேட்ட தேவன் மனதுருகி இரக்கம் கொண்டு அவனுடைய பலனை திரும்ப கொடுத்து அவன் சங்கிலிகளை அறுத்து விரோதிகளை அடித்து போட அனுமதித்தார். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் அடையாளத்துடனான தொடர்பை இழந்துவிட்டதாகவும் தோற்று போனதாகவும் உணரும்போது மீண்டும் உங்கள் மெய்யான அடையாளத்தை நோக்கி உங்களை தேவனால் வழிநடத்த முடியும் என்பதை ஒரு நினைவுறுத்துகிறதாக சிம்சோனின் வாழ்க்கை உள்ளது. உங்களை உயிர்ப்பிக்கும்படியும் உங்கள் ஆத்துமாவினுள் புதிய ஜீவனை ஊதும்படியும் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். உங்கள் உள்ளான மனுஷனை சிருஷ்டித்த அதே தேவன் உங்கள் நோக்கத்தை வெளிப்படுத்தி திரும்பவும் உங்களை வெற்றிக்கு நேராக வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வழியை காண்பித்திருக்கிறார். யாரும் உங்கள் மனதை சந்தேக விதைகளை விதைப்பதற்கு அனுமதிக்காமல் இருப்பதே முக்கியம். திடன் கொள்ளுங்கள். ஆண்டவருடனான பாதையில் தொடர்ந்து பயணித்து செழிப்படையுங்கள்.
ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக என்னை ஊக்கப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் என் வாழ்க்கையை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து என்னுடைய உண்மையான அடையாளத்தையும் நோக்கத்தையும் கண்டு கொள்வதற்கு நீர் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்கிறேன். என்னை நீர் சிருஷ்டித்த தனித்துவமான வழியை எனக்கு வெளிப்படுத்தி உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான கிருபையை அருளிச் செய்யும். சத்தியத்தில் நடக்கும்படி என்னை பலப்படுத்தி நீர் சிருஷ்டித்த வேலையை செய்வதற்கான பலனை எனக்கு தாரும். உம்முடைய தெய்வீக ஆசிர்வாதங்களையும் செழிப்பையும் எனக்கு அருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.